ஹாய் மக்களே, இன்னைக்கு சீரியல் மேக சந்தேசம் பார்க்கலாம். இந்த வீட்டில் நம்மளை அக்கறையாக பார்த்துக்கிறது யாருன்னா அது ஏன் அண்ணி தான். அப்படிப்பட்ட ஏன் அண்ணி எதுக்காக என் பையனை ஜெயிலுக்கு அனுப்பணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் போய் செரியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு இந்த அப்பாவையான மீரா கத்தரா. அதுக்கு கேபியோ, நீங்கள் எல்லாருமே அபூர்வாவோட மாயையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நீங்களும் அவளோட பேச்சு கேட்குறீங்க, அந்த பூமியோட பேச்சு கேட்குறீங்க. அதனால தான் உங்கள் கண்ணுக்கு என் அண்ணி கெட்டவங்களா தெரியுறாங்க, நீங்கள் போய் செரியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா. எல்லாரும் அங்கேருந்து போன பிறகு அபூர்வா பூமி கிட்ட சொல்கிறா, என்ன பூமி ரொம்ப ஷாக்காக இருக்கா? நீ நினச்சது எல்லாமே கரெக்டு தான், உன் சந்தேகம் எல்லாமே உண்மைதான். நான் தான் இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கேன். நீ இந்த மாதிரி லில்லியை கண்டுபிடிச்சி உன்னோட அறிவை யூஸ் பண்ணி அவளை கிட்ட கேட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவல்ல. அதனால தான் நீ வரத்துக்கு முன்னாடியே அவளை எங்கேயோ கூட்டிகிட்டு போய் நான் மறைச்சி வச்சுட்டேன். நீ என்ன தேடினாலும் அவளை நீ கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க. அதுக்கு பூமியோ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அன்னைக்கு என் அம்மாவை தீயால் கொளுத்துனேன், இன்னைக்கு உன் பொண்ணோட வாழ்க்கையே கொளுத்திட்டு இருக்க. உன் பொண்ணு சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ன உடனே, என் அம்மா என்னோட சந்தோஷத்துக்காக தான் இது எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு நட்சத்திரா சொல்கிறா. ஓ, நீங்கள் 2 பேருமே கூட்டு களவானீங்களா? இங்கே பாரு, எப்படியோ அந்த லில்லியை கண்டுபிடிச்சி அவள் வாயால் உண்மையை சொல்ல சொல்லி நான் செரியை வெளியில் கொண்டு வருவேன்னு சவால் விடுறா பூமி. சரிம்மா, நம்மளோட சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேபி கேட்க, கண்டிப்பாக இது ககன் மாமாவில் மட்டும்தான் முடியும், அவரோட உதவி நமக்கு தேவை மாமா. எப்படி யார் மூலமாக தான் அவர்கிட்ட பேசுதுன்னு தெரியலன்றா பூமி. ககன் தான் அம்மா கிட்ட, என்னம்மா இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கேங்க, சீக்கிரம் அவளுக்கு மேக்கப் போட்டு ரெடி பண்ணுங்கம்மா அப்படின்றாரு. ஏன்னா சாரதா பூரியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஃபோன் கால் வருது துருவ் கிட்ட இருந்து. என்னங்க, அம்மா கிட்ட பேசிட்டீங்களா, உங்க அம்மா கிட்ட பேசிட்டீங்களா நம்மளோட கண்டிஷன் அப்படின்னு அவர் கேட்க, இவர் நேத்து அவர் சொன்ன பதில நினைச்சு பார்க்குறாரு. நேத்தே துருவ் கிட்ட எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் நாங்கள் இப்போ பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவர் கேட்குறா, உங்கள் எக்ஸ் ஒய்ஃபு உங்கள் லைஃப்பில் வருவாங்களா, இனிமேல் மாட்டாங்களான்னு கேட்கும்போது, அவங்க இனிமேல் வரமாட்டாங்க, சேர்ந்து வாழற ஐடியாவில் நான் இல்லைன்னு ககன் சொல்கிறாரு. அப்படின்னா என் தங்கச்சி அவங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு துருவ் சொன்னதை நினச்சி பார்த்து அப்புறம் சொல்கிறாரு, ஏன் அம்மாவுக்கு இந்த சம்மந்தம் ஓகே தாங்க, நீங்கள் வாங்க மாப்பிள்ள சீக்கிரம் அப்படின்றாரு ககன். ஆனால் இப்போ தான் ககன் சாரதாவை தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி துருவ் ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு, நம்ம பூரி அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவரோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாருமா அப்படின்னே ஷாக் ஆகுது சாரதாக்கு. அதுக்கு நீ என்னடா சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் ஓகே தாமா சொன்னேன்றாரு. உன் பொண்டாட்டி பூமி இருக்கும்போது எப்படி நீ ஓகே சொல்ல அப்படின்னு சாரதா கேட்க, எனக்கும் அவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் அவங்க கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்றாரு. நீ அவளை வெளியில துரத்தணும்னு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீயா எப்படி நினைச்சுக்கிற? அம்மா ப்ளீஸ்மா, துருவ் ஒரு ஜென்டில் மேன்மா அப்படின்னு அவர் சொல்லும்போது, டே நீ உன் தங்கச்சிக்கு நல்ல சம்பந்தம் பார்க்கறதுல தப்பு கிடையாதுரா, அதுக்காக இந்த கண்டிஷன் ஒத்துக்கிட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது, இது இல்லைன்னா வேற ஒரு நல்ல சம்பந்தத்தை பாரு, பூரிக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக ஏன் மருமக கழுத்து அறுக்காத, பூமிக்கு அநியாயம் பண்ணாத, இதை கேன்சல் பண்ணு அப்படின்னு சாரதா சொல்ல, முடியாதுமா, என்னால் முடியாது, ஏன் தங்கச்சிக்காக நான் இந்த கல்யாணம் பண்ணிப்பேன் தான், ஏற்கனவே மனமேடவர்களும் நின்று போன கல்யாணத்தை யாருமா முன்னாடி பூரிய கல்யாணம் பண்ணிப்பா, நான் ஏற்கனவே இது துருவ் கிட்ட சொல்லிட்டேன் தான், அவருக்கு இதில் ஓகே தாம்மா, அவருக்கு ஒரே ஒரு ஆசை, அவர் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு கண்டிஷன் தாம்மா வச்சிருக்காரு, அவங்க எல்லாமே வந்துகிட்டு இருக்காங்கம்மா, நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படி முரண்டு பிடிச்சி நிற்கிறீங்கம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு சாரதா காலில் விழுந்துடுறாரு. சாரதா உடனே நான் என்னடா செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அமைதியா நின்னா போதும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சமாதானப்படுத்துறாரு ககன். இந்த விஷயத்தை பூமிக்கு சொல்லலான்னு ஃபோன் பண்றாங்க, பூமி எடுக்கல. உடனே கேபிக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இது எப்படியாவது பூமிக்கு சொல்லிடுங்க, தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சாரதா சொல்றாங்க. பூமி கிட்ட இந்த விஷயத்தை கேபி சொல்றாரு. என்னது, அவர் வீட்டை விட்டு தான் நான் வெளியில் வந்திருக்கேன், அவர் லைஃப்பை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன்னு நினைப்பா அவருக்கு, நான் அதோ போய் நிறுத்துறேன் அப்படின்ட்டு ஆவேசமாக கிளம்புறா. இதை பார்த்து அபூர்வா சரச்சந்திரா கிட்ட, பார்த்தீங்களா மாமா எங்கேயோ ஆவேசமாக போயிட்டு இருக்கா அப்படின்ன உடனே சரச்சந்திரா பூமி அப்படின்னு கூப்பிட்றாரு. எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. அது அப்படின்னு இவ இழுக்க, வேற எங்கே போகிறா, அந்த ககன் வீட்டுக்கு தான் போகிறா, அந்த ககன் காலில் போய் வெக்கமே இல்லாமல் போய் விழுந்து செர்ரியை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்பான். அவனுக்கு இவன் மேலே கோவம் இருக்கும் தான், ஆனால் செர்ரி மேலே பாசம் இருக்கும்ல அப்படின்னு அபூர்வா எடுத்து கொடுக்க, என்ன நீ ககன் வீட்டுக்கா போகிற அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை லாயர் வீட்டுக்கு போகிறேன் பான்றா, நீ எங்கேயும் போகக்கூடாது, எந்த லாயரும் பார்க்கக்கூடாது, அவன் தப்பு பண்ணியிருக்கா, தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்,
என் மேலே உனக்கு மரியாதை இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே போ, இல்லை அப்படின்னா இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி நீ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பவும் என்கிட்ட வந்து சேர முடியாதுன்றாரு. துருவையும் தாராவையும் வெல்கம் பண்ணுறாரு ககன். அதுக்கப்புறம் அம்மா கூட்டிகிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே சாரதா ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க பூமிக்கு. ஏன் இவ எடுக்கவே மாட்டேங்கிறான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு ககன் கேட்க, பக்கத்து வீட்டு சுமதிக்குன்னு சொல்ல, வேண்டாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த ஃபோனை இவரை வச்சுக்கிட்டு சாரதாவை கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. சாரதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான் அந்த பொண்ணு தாரா. அதுக்கப்புறம் சாரதா வந்து பூரியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. அங்கே பூரி கிட்ட உன் மொபைலை கொடு, இந்த விஷயத்த பூமிக்கு சொல்லணும்னு சொன்னவனே அவள் வேணான்னு சொல்லி தானே அண்ணாவே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, இதெல்லாம் நீ அவகிட்ட சொல்ல தேவையில்லை, இப்போ நம்ம எல்லாமே அண்ணாவை ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் சொல்ல வேற வழி இல்லாமல் அவளை கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க சாரதா. ககன் பூரி கிட்ட சொல்கிறார், மாப்பிள்ளையை பாருமா அப்படின்னு சொல்கிறாரு. அவள் பார்க்குறா. உடனே தாராவோ ககனை பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, துருவ் சொல்கிறாரு, உங்கள் தங்கச்சி எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே, எனக்கு முக்கியம் என் தங்கச்சி கல்யாணம்ன்றாரு. உங்கள் அண்ணன் தங்கச்சி பாசம் யாராலும் அடிச்சுக்க முடியாதுன்னு ககன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சாரதா சொல்ல, ஆமாம் ஆண்டி, எங்கள் அண்ணன் தான் உலகத்திலே நம்பர் 1 அப்படின்னு தாரா சொல்ல, பூரி கோவம் வந்து ககனை முறைக்க, நீ அமைதியாக இருன்னு சைகை காட்டுறாரு ககன். சாரதாவோ ஏதாவது பேசி இதை நிறுத்தலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அதாவது, சரிப்பா ஓகே, எங்கள் பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் உங்கள் தங்கச்சிக்கு என் பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, ஐயோ எனக்கு ஏற்கனவே பிடிச்சிருச்சு ஆண்டி அப்படின்னு அவ பரப்பரன்னு சொல்ல, ஐயோ என்னடா கடவுளே, நாம தான் அவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அவங்க தான் நம்மள பார்த்துருக்காங்களே. சரிப்பா துரு, உங்க தங்கச்சிக்கு என் பையனை பிடிச்சிருக்கு, என் பையனுக்கு உங்க தங்கச்சியை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன ககன், அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவங்க எதிர்க்காவே சாரதா கேட்க, ககன் சொல்றாரு, எனக்கும் சேம் ஃபீலிங்ஸ் தான் மச்சான், உங்கள் தங்கச்சி எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு என் தங்கச்சி கல்யாணம் முக்கியம்னு அவர் சொல்ல, உடனே தாராவோ என்னது, துரு கிட்ட குசு குசுன்னு பேசுகிறா. இந்த உலகத்திலேயே மின்னல் மாதிரி ஜொலிக்கிற பொண்ணு தாரா தான், என்னையே இப்படி பேசுகிறானே அண்ணே அப்படின்னு சொன்னவனே அவர் கேஷுவலாதாம்மா சொன்னார், ஃபீல் பண்ணாதமான்றாரு. சாரதாவோ, ஐயோ பூமி எங்கே தான் இருக்க, இப்போயாவது வந்து தடுத்து நிறுத்தி, இல்லைன்னு எல்லாமே முடிஞ்சிரும்னு டென்ஷனோட நின்றுட்டு இருக்காங்க. துரு சொல்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் ஓகே ஆயிடுச்சு, அப்போது நம்ம வரதட்சணை நிச்சயதார்த்தம் எங்கே வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலான்னு பேசிக்கலாமான்றாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.